வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம C++ல் பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் எழுதும்போது ஒரு சேம் பிளாக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து எழுதுகிறோம் அப்படின்னா அதே நேமில் திரும்ப நம்ம வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து எழுத முடியாது நார்மலாகவே. ஆனால் C++ல் நம்ம வந்து அப்படி வந்து எழுதிக்க முடியும். அதுக்கான சம் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதிக்க முடியும். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணுற அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு டேட்டா டைப்பில் ப்ளஸ் வந்துட்டு நம்பர்ஸ்லேயும் நம்ம வந்து மாற்றி எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ஒரே நேமில் எத்தனை ஃபங்க்ஷன்னாலும் நம்மளால் வந்து எழுதிக்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட் தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ரோக்ராம்ஸாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் ஜஸ்ட் வந்துட்டு ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று எழுதியிருக்கேன். மெயினில் நான் வந்து எதுவுமே எழுதலை. எனக்கு வந்துட்டு இது ஜஸ்ட் நான் வந்து ஃபார்மேட் ப்ளஸ் வந்து சிண்டெக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால இதை வந்து பில்ட் பண்ணி பார்க்கலாம். பில்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எரர் நமக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து எரர் எதுவுமே இல்லை, வார்னிங் எதுவுமே இல்லை, எனக்கு வந்து பில்ட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு இன்டீஜரில் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்துட்டு டபுள் டேட்டா டைப்பில் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறேன். அப்படி பண்ணிவிட்டு அகைன் நான் வந்து பில்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஏ அப்படிங்கிறது வந்து ரீடிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எரர் சொல்லும். ஏன் அப்படின்னா ஒரு வேரியபிளை இந்த கிளாஸோடைய சேம் பிளாக்குள்ள ஒரு வேரியபிளை நம்ம வந்து அகைன் திரும்ப வந்து டிக்ளரேஷன் பண்ண முடியாது. அது பண்ணோம் அப்படின்னா ஸோ அது வந்து எரர் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சொல்லும். சேம் இதே போல் தான் ஒரு ஃபங்க்ஷன்ஸையும் ஒரு பிளாக்குள்ளே நம்ம வந்து மறுபடியும் டிக்ளரேஷன் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வாய்டில் நான் வந்து ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் ஏபிக்கு வேல்யூஸ் நான் வந்து யூசர்ட்டேருந்து கெட் பண்ணிக்கிறேன். சி அவுட்டில் என்டர் த வேல்யூ ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ சியில் வந்துட்டு ஏக்கும் பிக்கும் நான் வந்து கெட் பண்ணிக்கிறேன் வேல்யூஸ். ஸோ இதில் வந்து ஒரு ரீட் ஃபங்க்ஷன் நான் வந்து எழுதியிருக்கேன். சேம் இதே போல் void read அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்து எழுதுகிறேன். இதை வந்து பில்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து எரர் சொல்லும், cannot be overloaded with add. அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்துட்டு 2 டைம் எழுதியிருக்கிறதுனால இதை வந்து ஓவர்லோட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எரர் சொல்லும். ஏன் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோட் பண்ணுறதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வந்து பண்ண முடியும். என்ன ரூல்ஸ் அப்படின்னா 2 ரீட் ஃபங்க்ஷனுமே ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இதில் ரூல்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் இதில் ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. செகண்ட் இதில் ஜஸ்ட் இன்டிஜரில் நான் வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பில்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் சொல்லாது. ஸோ எரர் எதுவுமே இல்லை, சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கான்செப்ட். இதில் வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஒன்று தான் அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் வந்துட்டு இன்டு எக்ஸ் இன்டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்டிஜர் ஆர்குமெண்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை நான் வந்து ஏவுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். அதே போல் வந்துட்டு ஒய் அப்படிங்கிற வேல்யூவை பிக்கு நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். பிக்கு ஒய் அப்படிங்கிற வேல்யூ நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து எரர் எதுவுமே வந்து வராது. ஸோ அதுக்கு அடுத்தது நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் டேட்டாவை. ஸோ அதனால் வந்துட்டு வாய்டு பிரிண்ட் நான் வந்து எழுதிக்கிறேன். பிரிண்ட் அப்படிங்கிறதுல சி அவுட் நம்ம வந்து கொடுத்துட்டு ஸோ ஆட் வேல்யூ ஏபி 2 இதுவுமே வந்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மெயின்லேருந்து இந்த கிளாஸ்க்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதான். இந்த ஆட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஓபிஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓபிஜே அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு ரீட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணுறேன். 2 ரீட் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ எனக்கு இந்த 2 ரீட் ஃபங்க்ஷனில் எந்த ஃபங்க்ஷன் நான் இப்போ கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆர்குமெண்ட் எதுவுமே எழுதியிருக்காத இந்த ஃபஸ்ட்டு அப்படிங்கிற ரீட் ஃபங்க்ஷன் தான், ஃபஸ்ட்டு ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் எனக்கு இப்போ கால் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் மூலமாக பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸையும் நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 2 ரீட் ஃபங்க்ஷனில் எந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டில் இதில் பாருங்கள் என்டர் த வேல்யூ ஏ அண்ட் பின்னு சொல்லி கேட்குதா. அப்போ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் எதுவுமே இல்லாத இந்த ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் கால் ஆயிருக்கு. ஏவுக்கும் பிக்கும் நான் வந்து வேல்யூஸ் கொடுக்குறேன். 2 இதையும் ஆட் பண்ணி எனக்கு ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணும். இந்த ரீட் ஃபங்க்ஷனை எப்படி சார் கால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது சேம் ஆப்ஜெக்ட் மூலமாக
ரீட் நம்ம வந்து கொடுத்துட்டு இதில் வந்து 2 இன்டிஜர் ஆர்குமெண்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ இன்டிஜர் வேல்யூ நான் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு இன்டிஜர் வேல்யூ, செகண்ட் ஆர்குமெண்ட்ஸுக்கும் நான் வந்து இன்டிஜர் வேல்யூஸ் நான் வந்து கொடுத்தேன்னா ஸோ இந்த ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு வந்து கால் ஆகும். ஸோ இந்த வேல்யூஸை நமக்கு வந்து ஏபிக்கு அசைன் பண்ணி இந்த வேல்யூஸ் எனக்கு வந்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ பிரிண்ட் அப்படிங்கிறதையும் நான் வந்து கால் பண்ணி விடுறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மெயினில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆடுங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஆர்குமெண்ட் எதுவுமே இல்லாத ரீட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நேராக இந்த ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஏபிக்கு வேல்யூஸ் யூசர்ட்டேருந்து வந்து கெட் பண்ணோம். ஏபிக்கு நம்ம வந்து யூசர்ட்டேருந்து வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இதை எனக்கு வந்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் வந்து 7 சொல்லியிருக்கிறது, ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறது ஃபஸ்ட்டாக இருக்கிற பிரிண்ட் ஃபங்க்ஷன். அடுத்தது செகண்ட் ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணும்போது 10,20 அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்டிஜர் ஆர்குமெண்ட்ஸ் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இந்த 10 அப்படிங்கிற வேல்யூ நேராக எக்ஸுக்கு ரிசீவ் பண்ணி ஏவுக்கு அசைன் பண்ணிடும். அதே போல் 20 அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்துட்டு ஒயில் வந்து ரிசீவ் பண்ணி பிக்கு வந்து அசைன் பண்ணிடும். இப்போ ஏபியுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 and 20. நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 10 + 20 ஆட் பண்ணி எனக்கு வந்து 30 அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸு நம்ம வந்துட்டு ஜஸ்ட் எல்லா டைமுமே வந்துட்டு வாய்ட் ரீடு, அதாவது ரிட்டன் பண்ணாத டைப்லேயே தான் நம்ம வந்து எழுதியிருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ரிட்டன் பண்ணுறது மாதிரியும் நம்ம வந்து எழுதிக்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் நான் வந்து எழுதிட்டு a + b நான் வந்து எழுதுகிறேன். இப்போ ரெண்டுமே இன்டிஜர் நம்பர்ஸை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து ஆன்சருமே எனக்கு வந்து இன்டிஜரை தான் கிடைக்கும். அப்போ ரிட்டன் டைப் வந்து வாய்டுக்கு பதிலாக இண்டுன்னு நம்ம வந்து மாற்றிடலாம். ஸோ இண்டு நம்ம வந்து மாற்றணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு 2 வேல்யூஸும் எனக்கு வந்து ஒரு வேல்யூ எனக்கு வந்து ரிட்டன் பண்ணணும். எங்கே ரிட்டன் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணுற ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணுறோன்னா மெயினில் பிரிண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து கால் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல ரிசீவ் பண்ணுற அந்த வேல்யூவை நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ சி அவுட் நம்ம வந்து எழுதிக்கிறேன். சி அவுட்டில் அங்கேருந்து கால் பண்ணும்போது ரிசீவ் ஆகிற அந்த வேல்யூஸை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டன் டைப்பில் நம்ம வந்து எழுதியிருக்கோம். இது வந்து சிலேயே நம்ம வந்து ஃபங்க்ஷன் கான்செப்ட் வந்து கிளியராக பார்த்துருப்போம். ஃபங்க்ஷனில் வந்து 4 டைப் நமக்கு வந்து இருக்கும். அந்த 4 டைப்பில் எப்படி வேணாலும் நம்ம வந்து எழுதிக்க முடியும். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆர்குமெண்ட், செகண்ட் ரீட் ஃபங்க்ஷன் வந்து வித் ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டன் வேல்யூஸில் எழுதியிருக்கோம். அது அடுத்தது பிரிண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஆர்குமெண்ட்ஸ் வித் ரிட்டன் வேல்யூஸ் மாடலாக நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் எப்படி ரன் ஆனிச்சோ அதே போல் தான் இப்போவும் நமக்கு வந்து ரன் ஆகும். இந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்பர்ஸாக தான் கொடுக்க முடியுமா, வேல்யூஸாக தான் கொடுக்க முடியுமா, யூசர்லேருந்து கெட் பண்ணி கொடுக்க முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்லேருந்து கெட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இன்டிஜரில் போயிட்டு n1, n2ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். சி அவுட்டில் enter the values n1 and n2 நான் வந்து கொடுத்துக்கிறேன். சீனில் n1 n2 ரெண்டு இதுவுமே வாங்கிக்கலாம். இப்போ கால் பண்ணுற இடத்துல இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து இன்டிஜராகவும் செகண்ட் ஆர்குமெண்ட் வந்துட்டு இன்டிஜரும், இந்த 2 வேல்யூஸுமே கொடுத்து நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ enter the value /n கொடுத்துன்னா நியூ லைனில் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ /n கொடுத்துக்கோங்க. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து enter the value a and bன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ணுறது ஆர்குமெண்ட் எதுவுமே இல்லாத இருக்கிற இந்த ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான். ஏவுக்கும் பிக்கும் நான் வந்து வேல்யூஸ் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதை ஆட் பண்ணி திரும்ப மெயின்லேருந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணும்போது ஆட் பண்ணி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி அவுட்டில் enter the value n1 and n2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருப்பேன். இதுக்கு வந்து வேல்யூஸ் நான் வந்து கொடுக்குறேன், 5 and 6 கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல மெயின்லேயே நம்ம இதுக்கு வேல்யூஸ் நம்ம வந்து வாங்குகிறோம். வாங்கிட்டு ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் 6 அப்படிங்கிறத n1லேயும் 5 அப்படிங்கிறத n2லேயும் வச்சு நான் வந்துட்டு கால் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணும்போது எனக்கு வந்து செகண்ட் ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். இதில் n1ல் இருக்கிற 6 அப்படிங்கிறத எக்ஸில் வச்சு ஏவுக்கு அசைன் பண்ணிடும். n2ல் இருக்கிற அந்த 5 அப்படிங்கிற வேல்யூவை ஒய்க்கு ரிசீவ் பண்ணி பியில் வந்து அசைன் பண்ணிடும். இப்போ ஏபியோடைய வேல்யூ வந்து 6 and 5ன்னு இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு பிரிண்ட்ன்றதை நான் வந்து கால் பண்ணுறேன். பிரிண்ட்ன்றதை கால் பண்ணும்போது 6, 5 ரெண்டு இதையும் ஆட் பண்ணி எனக்கு வந்து ஆன்சர் 11 சொல்லி பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கான்செப்ட்.
ஸோ இதில் நம்ம வந்துட்டு எப்படினாலும் நம்ம வந்து எழுதிக்கலாம். எத்தனை டைப்ஸ் வேணாலும் நம்ம வந்து மாற்றி எழுதிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.